அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலில் நார்த் இந்தியன் ஸ்டைலெலாம் கிடைக்கக்கூடிய தோக்லா ரெசிபியை தான் இப்போ நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோக்லா ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கப் கடலை மாவு, சுகர் தேவையான அளவு, 5 கிராம் ஈனோ சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உளுந்தம்பருப்பு, துருவின தேங்காய் பூ, மல்லி இலை, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகா, லெமன். ஃபஸ்ட்டு 1 கப் கடலை மாவை ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு, அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் கடலை மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுக்கணும். அப்போ தான் இட்லி மாவு பதத்துக்கு வரும். இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து டோக்லா வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இதில் தான் டோக்லாவை வேக வைக்க போகிறோம். ஒரு ஸ்டாண்டை போட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதி வரந்துட்டியும் டோக்லா ஊற்றி வைக்கிற தட்டில் ஆயில் ஆட் பண்ணி தடவி விட்டுக்கலாம். டோக்லா வந்து ஒட்டாமல் வரும். எல்லா பக்கம் ஆயில் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு 10 நிமிஷம் ஊறிட்டு அடுத்து நம்ம 5 கிராம் அளவுக்கு ஈனோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈனோ சால்ட் ஆட் பண்ணி கலந்து எடுத்துக்கணும். ஈனோ சால்ட் ஆட் பண்ண உடனே மாவு நல்லா கட்டியாக புசு புசுன்னு வந்துடும். மாவு நல்லா கட்டியாக கேக்கு மாவு பதத்துக்கு வந்து ஆயில் தடவை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாவை ஊற்றிக்கலாம். கரெக்டான பதம். இந்த மாவை சமமாக சரிப்படுத்தி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற டோக்லா வத்திக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. டோக்லா வெந்துட்டான்னு பார்த்துக்கலாம். இன்செர்ட் பண்ணி டோக்லா வெந்துட்டான்னு பார்த்துக்கலாம். வெந்துருச்சு. குச்சியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த டோக்லால இந்த கத்தியை வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கலாம். ஒரு பிளேட்டை சூப்பராக கவுத்தி மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த பிளேட்டை எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருக்கு டோக்லா. பாருங்க, கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாம சூப்பராக வந்திருக்கு. மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை. டோக்லாவுக்கு சிரப்பு ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆயில் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கீறி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அளவுக்கு இப்போ இதுல அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பிடிச்ச ஷேப்ல டோக்லாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நான் டைமண்ட் ஷேப்ல கட் பண்ண போறேன். டோக்லா மேல ரெடி பண்ணி வச்சுக்க சிரப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூடான சூப்பரான டேஸ்டியான டோக்லா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. ஹோட்டல் ஸ்டைல்லே வந்திருக்கு. நல்ல பஞ்சு போல சாஃப்டா வந்திருக்கு. ஜூஸியா சூப்பரா வந்திருக்கு. அடுத்து சிம்பிளான டேஸ்டியான மாங்காய் ஜாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஜாம் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காவை நம்ம எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுக்கமோ அந்த அளவுக்கு மாங்காய் சீக்கிரமாக வேகும். எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம்.
மாங்காய் ஜாம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மாங்காய் 200 கிராம், நெய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், தேவையான அளவு சுகர். பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் இந்த மாங்காயை போட்டு முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். மாங்காய் வேகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம். மாங்காய் தண்ணி வத்தி வர அளவுக்கு நல்லா வேகணும். தண்ணி வத்தி வருது, இன்னும் கொஞ்சம் கிடக்கட்டும். மாங்காய் நல்லா சாப்பிட்டா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பேன்ல இருந்து கொஞ்சம் ஆறி வரட்டும். நல்லா ஆறிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாங்காயை நம்ம இப்போ ஒரு பேன்ல மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா அரையணும். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல வச்சு கிளறி விட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணா போதும் சுகரு. A few moments later. நம்ம ஆட் பண்ண மாங்காயும் சுகரும் நல்லா ஆட் ஆகி நல்லா வெந்து வந்துட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் வறுக்கிறதுக்காக நெய் ஆட் பண்ணிக்கலாம். பழம் போட்டுக்கலாம். இது கூடவே முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல மாங்காய் ஜாம்ல ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஜாம்ல ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். மாங்காய் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கே சூப்பரா வந்திருக்கு மாங்காய் ஜாம். மாங்காய் ஜாம் சூப்பரா வந்திருக்கு. நல்ல டேஸ்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.